வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஒருவருடைய வாழ்க்கையில் அடிக்கடி விபத்து, அதாவது தன்னை அறியாமலே நடக்கும் நிகழ்வுகளுக்கு தான் விபத்துன்னு நம்ம சொல்கிறோம். இயல்பான வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் நிறைய இடர்பாடுகள் குறுக்கிடும். அது வண்டி வாகனத்தில் மோதிக்கிறது மட்டும்தான் விபத்து கிடையாது. அவருடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் அனைத்தும் விபத்தில் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு உடைய ஒரு ஜாதகர், ஒரு ஜாதகி, அந்த விஷயத்தை எப்படிங்க ஐயா ஜோதிடத்தில் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரண ஜாதகம் போட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வு விபத்துனாலே, ஒரு இயல்பான வாழ்க்கையில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, திடீரென்று ஒரு மாற்றம், போராட்டம், சாதாரண போராட்டம் இருக்குது, மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு காரகர் யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாயோடு குரு என்ற ஜாதகர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தொடர்பு பெறும்பொழுது அவர் வாழ்க்கையில் அணுதினமும் அணுஷணமும் சொல்கிறத விட இயல்பாக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் எல்லாரும் போல். அவருக்கு மட்டும் அது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சில அசம்பாவிதங்கள். பட்ட காலிலே படுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு தான். எப்படின்னா, குரு செவ்வாயை அடுத்து தொடுவது, குரு செவ்வாய் சேர்க்கை, அந்த செவ்வாயோடு வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஏதாவது இருப்பது, இல்லைன்னா வக்ர நட்சத்திரங்கள் இருப்பது, இல்லது ராகு கேதுக்களுடைய தொடர்பு பெறுவது, இப்படி அமைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் இயல்பாக போயிட்டே இருக்கும். சடார்னு அவர் வாழ்க்கையில் திருப்பு முனை வரும். அது இவருக்கு மட்டும் கிடையாது, இவரை சார்ந்து உள்ளவர்களுக்கு, அது மனைவி, மக்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், மாமா, மச்சான், அக்கா, தங்கச்சி, அனைத்து உறவுகளும் இவரை சார்ந்து இருக்கும். இவர் யார் மேலே பிரியம் வைக்கிறாரோ அவருக்கு மேலே உன்னை எங்கே அடித்தா எனக்கு தெரியும், அங்கே அடிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு முதுமொழி, அந்த மாதிரி அடிப்பார் அந்த கிரகங்கள். அந்த மாதிரி அடிக்கும்போது இவருக்கு வலி ஏற்படும். அதுதான் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வண்டி வாகனத்தில் போய் மட்டும்தான் விபத்துக்கள் கிடையாது. அது கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த செவ்வாய் கேது, குரு கேது, இந்த மாதிரி தொடர்பு இருக்கிற பிறப்பு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் ராகுவோ கேதுவோ இல்லை வக்ரம் பெற்ற கிரகங்கள் பயணம் பண்ணும் போகும்போது அந்த சம்பவங்கள் ஏற்படும். அப்போ எப்பொழுதெல்லாம் ராகு செவ்வாய் மீது கடக்கும்போது, எப்போதெல்லாம் ராகு குரு செவ்வாய் மீது கடக்கும் போதெல்லாம் விபத்து ஏற்படுமானா அதுதான் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த காலங்கள் குடுப்பனை இறைவனுடைய படைப்பு. ஏன்னா இறைவன் வளிமண்டலத்தில், புவி உலகத்தில் காற்றை நிரப்பி வச்சுருக்காரு. அந்த இடத்துல நம்ம உயிரினம் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம கேட்ட சுவாசிக்கிறோம். அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை கோச்சார கிரகங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுடைய பிறப்பு தசாபுத்திகள் ஒன்று பயணம் பண்ணுறதில்ல, அந்த தசாபுத்தியும் அதற்கு துணை புரிய வேண்டும். இப்போ குரு ஜாதகர், அவருடைய தசா போகுதுன்னு வச்சுங்களேன், அவர் யாரை போய் தொடுறாரு, அந்த தொடக்கூடிய கிரகங்கள் செவ்வாயோ கேதுவோ இருந்தால் அந்த ஜாதகரை வச்சு செய்யும். அவர் ஏதாவது ஆபத்து, விபத்து, மருத்துவமனை சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். இதுவே குரு கேது செவ்வாய் சனியோடு தொடர்பு இருந்துன்னா தொழில் பயணங்கள் மூலமாக, தொழிலுக்காக போவார், அந்த இடத்த விபத்து நடக்கும். தொழிலுக்காக போவார், அந்த இடத்த அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக இவரை சிக்கலில் சிக்க வைக்கும். அதுதான் அந்த பிறப்பு ஜாதகம், கோச்சாரம், அவருடைய தசாபுத்தி, இதுதான் நாடியினுடைய விதியே. அப்படி தான் அற்புதமாக நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்போ அனுதினமும் சொல்கிறத விட அவருடைய இயல்பான வாழ்க்கையில் நல்லா போயிட்டே இருப்பார். ஒரு 6 மாதம் கூட ஆகாது, 3 மாதம் கூட ஆகாது, அவருக்கு அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஜாதகி யாராக இருப்பாங்கன்னா, ஒரு உதாரண ஜாதகம் போட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த திரையில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். இவர் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. லக்கணத்திலே சூரியன், குரு, சுக்கிரன், சனி. தனுசில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சந்திரன், மிதுனத்தில் ராகு,
கன்னியில் புதன். இப்படி இருக்கிற இந்த ஜாதகர் இப்போது அவருக்கு சனி தசை குரு புத்தி, அதாவது சனி தசையில் கடைசி புத்தி போயிட்டுருக்கு. அந்த குரு புத்தி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம எப்படி போயிட்டு வாழ்க்கையில் இயல்பாக போயிட்டுருக்க பார்த்து ஏதோ ஒரு விஷயங்களை அடிக்கடி பட்டுட்டு வராம்பா, அடிக்கடி உழுந்து வாரிட்டு வருதுப்பா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி சர்வசாதாரணமாக விழறதுலாம் எனக்கு ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சிடெண்ட்டெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அது அடிக்கடி நடந்தவங்களுக்கு தெரியும். இதே அந்த விஷயம் நடக்காதவங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு உடம்பே சிலுக்கும், ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு வரும். அந்த மாதிரி இந்த ஜாதகர் குருவானவர் விசாக நட்சத்திரத்தில் இருக்குது. விசாகத்திலிருந்து விருச்சகம் தனுசு நோக்கி பயணம் பண்ணி போகிறாரு குரு. அப்படி போகும்பொழுது இவர் செவ்வாய் கேது, அதாவது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில், குருவுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவை தொடரார். இப்போ கோச்சாரத்தில் ராகுவோ கேதுவோ பயணம் பண்ணலை, சனியோ பயணம் பண்ணலை. ஆனால் இவருக்கு அந்த அசம்பாவிதம் ஏன் நடக்குதுன்னா, இவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவையும் குருவானவர் போய் தொடுகின்றார் தனது பயணங்களில். இதுதான் நாடியினுடைய விதி. சூப்பராக இருக்கும், அப்படியே அற்புதமாக. இதுவே இந்த இடத்துல ஒரு மேஷத்துலேயோ ஒரு சிம்மத்திலேயோ இல்லை ஒரு தனுசுலையோ ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்போ தான் செமத்தியான அடி வாங்குவார். இப்போ விபத்து நடக்குது, காயம்படுது, விழுந்து எழுந்து வராரு, ஒரு இடத்த இடிச்சிட்டு வராரு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க, இது எளிமையாக நடந்து வீட்டுக்கு சேஃபாக வீட்டுக்கு வராரு, மருத்துவமனைக்கு போகிறாரு, ஒரு சின்ன காயங்களோட வீட்டுக்கு வராரு. இதுவே கோச்சாரத்தில் ராகுவோ கேதுவோ மேஷத்தில் சிம்மத்தில் தனுசுவில் இருந்து இவருக்கு சனி தசை குரு புத்தி பயணம் பண்ணும் காலங்களில் குருவானவர் செவ்வாய் கேதுவை தொடுகின்றார். கோச்சாரங்களில் ராகு கேது தனுசுலேயோ மேஷத்திலேயோ சிம்மத்திலேயோ பயணம் பண்ணும்போது அந்த நேரத்தில் விஷயம் நடந்ததுன்னு வச்சுங்களேன், அதுதான் வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அடி இருக்கும். இதுதான் நாம் செய்த அந்த புண்ணிய பிராப்தம் சொல்லுவாங்க. கல் இருக்கும்போது நாயை காணோம், நாய் இருக்கும்போது கல்லை காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் கல்லோ நாயோ எதுக்காக தேடுறாரு? அந்த இடத்த ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்காக தேடுறாருன்னு அர்த்தம். அப்போ ஒரு குருவானவர் ஜாதகர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குரு செவ்வாய் கேதுவை தொடும் பட்சத்தில் தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ போகும்பொழுது அவருக்கு அந்த இடர்பாடை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் எப்பொழுதுமே செவ்வாயானவர் யார் கூடயும் தொடர்பில் இருக்கக்கூடாது. அவர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா 1-5-9 யாரும் தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜாதகர் தான் அவருடைய வாழ்க்கையில் கடன், ஏமாற்றம், துரோகம், எந்த ஒரு விஷயம், பங்குதாரர், மனைவி, கணவன், எந்த ஒரு விஷயத்திலும் சிக்க மாட்டார். அதி அற்புதமாக பயணம் பண்ணி போயிட்டே இருப்பார். உடம்பை ஹெல்த்தியாக வச்சுப்பார். கடன் இல்லாத வாழ்க்கை, பலமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் செவ்வாய். செவ்வாய் என்றால் உடற்கூறு, செவ்வாய் என்றால் கடன், செவ்வாய் என்றால் விபத்து, செவ்வாய் என்றால் திடீர் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள், அதை பூராத்திய சொல்லக்கூடிய இடம். அதுவும் கூட போயிட்டு இந்த ராகு கேதுக்கள் சேரவே கூடாது. அப்படி சேர்ந்தால் அவருடைய வாழ்க்கையில் அனுதினமும் அனுஷனமும் அவர் எப்போ என்ன நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த ஜாதகர் எப்போ எப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. அந்த செவ்வாய் கேதுவை குருவானவர் போய் தொடவே கூடாது. அப்படியே தொட்டாலும் அவருடைய தசாபுத்தி அந்தரம் சூட்சமோ பயணம் பண்ணவே கூடாது. அப்படி பயணம் பண்ணால் நாம் என்ன பண்ணணுங்கன்னா, அவரே அவருடைய வாழ்வியல் பரிகாரங்களில் அவர் ஏதாவது ஒரு பிராப்தம், மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுற மாதிரி, விபத்துகளுக்கு உதவுற மாதிரி, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இயல்பாகவே அது செய்யும்பொழுது அவருடைய புண்ணிய பிராப்தம் ஏற்பட்டு அதுக்கு மூலிமா அது தப்பிப்பார். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமே கண்டி. எந்த ஒரு செயலும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே கண்டி எதையுமே மாற்றிடவே முடியாது. ஒருத்தவங்களுக்கு 2 திருமணம் இருக்குன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. 2 திருமணத்தை ஒரு திருமணமாக மாற்றிக்கிறான். இல்லை இவங்க வேறொரு பெண்ணை வேறொரு ஜாதியில், வேறொரு மதத்தில், வேறொரு இனத்தில் விரும்புகிறாங்க, நம்ம அதை கட் பண்ணி இன்னொரு இடத்த திருமணம், அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. உங்களுடைய பிராப்தம் உங்களுக்கு நடந்தே தீரும். ஆனால் அதை நாமளே வகுத்து வச்சுக்கிறதும், அதுதான் சொல்லுவார். அதாவது மாணிக்க வாசகர் சொல்லுவார், புல்லாய் புழுவாய் பூடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனமாக மேலே தான் கொண்டு வராரு கண்டி. ஒவ்வொரு இனமும் கீழே போனதே கிடையாது. நாம் பல பிறப்புகள் பிறந்து மனித பிறப்பாக எடுத்து வந்திருக்கோம். நாம் சிருஷ்டி இயங்கிறதுக்கு இறைவனை அடையக்கூடிய பிறப்பே மனித பிறப்பு தான் மிக உன்னதமான பிறப்பு.
ஔவையார் சொல்கிற மாதிரி அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அந்த மாதிரி பிறப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்மளுடைய புத்தி கூர்மையும் இறைவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்று சொல்லக்கூடிய அறிவு என்று சொல்லக்கூடிய அன்பு என்று சொல்லக்கூடிய கருணை என்று சொல்லக்கூடிய அந்த கடாட்சம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இறைவனை திண்ணமாக நம்ம அடைவோம்ன்றது எல்லளவு சந்தேகமில்லை. உங்களுடைய ஜாதகத்தில் அடிக்கடி விபத்துக்கள், அடிக்கடி அசம்பாவிதங்கள், அடிக்கடி பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமே செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு இதனுடைய சம்பந்தம் குருவுக்கு ஏற்படும் போது இது எல்லாம் ஏற்படுதுன்றத, அதுவும் கோச்சாரத்திலேயோ உங்களுடைய தசாபுத்தியிலேயோ சம்மந்தப்படும் போதெல்லாம் நீங்கள் அதில் சிக்குவீர்கள்ன்றத சந்தேகமில்லாத அப்படியே பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துடலாம். அந்த மாதிரி காலங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தே பயணம் பண்ணுங்கன்றத நம்ம எச்சரிக்கை பதிவாக தான் இந்த வீடியோவை போன்ற யார் மனதையும் புண்படுத்தவோ யார் மனதையும் காயப்படுத்தவோ அல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம்.